அண்மைச் செய்தி. சென்னையில் சட்டப்பேரவை வளாகத்தில் முன்னாள் முதலமைச்சர் OPS உடன் கன்னியாகுமரி அதிமுக எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் சந்திப்பு மேற்கொண்டார். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். இது குறித்தான முழு விவரங்களை வழங்கலாம். சட்டப்பேரவை வளாகத்தில் முன்னாள் முதலமைச்சர் OPS உடன் கன்னியாகுமரி அதிமுக எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் சந்தித்திருக்கிறார். அவருடன் கிட்டத்தட்ட 10 நிமிடங்களுக்கு மேலாக இருவரிடையான சந்திப்பில் பேசிக் கொண்டிருந்ததை இங்கு இருப்பதால் நம்மால் பார்க்க முடிந்தது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமானவர் என கூறப்படும் தளவாய் சுந்தரம் OPS உடன் பேசியால் தற்போது எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பாஜகவுடனான கூட்டணி அமைவதற்கான அந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியான நிலையில் அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த பிரிந்திருக்கக்கூடிய ஒரு அணிகளையும் சேர்க்கக்கூடிய அந்த பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தது. இந்நிலையில் சட்டப்பேரவையில் இதுக்கு முன்பு இதுபோன்ற நிகழ்வுகளில் எல்லாம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் OPS அணியுடன் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடன் பேசுவதை தவிர்த்து வந்தனர். ஆனால் இந்நிலையில் இன்று சட்டப்பேரவைக்கு வெளியே அந்த வளாகத்திற்குள்ளாகவே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் OPS உடன் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. தற்பொழுது இந்த கூட்டணி குறித்தான தகவல்கள் வெளியாகி கொடுக்கக்கூடிய நிலையில அதிமுகவில் இருந்து விருது சென்றிருக்கக்கூடிய OPS அணியினருடன் தளவாய் சுந்தரம் பேசியிருப்பது அரசியல் வட்டாரங்களில் ஒரு கூட்டணி குறித்தான ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.